சொல்லக்கூடிய இப்னு தைமியா, இப்னு கையும் அவர்கள் எல்லாம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா குர்ஆனுக்கு மாற்றம் என்ற அடிப்படையில் மறுத்திருக்கிறார்கள். வசனத்தை வைத்து ஹதீஸை மறுத்திருக்கிறார்கள். அது பிழையான செய்தி என்று சொல்லி இருக்கிறார்கள் என்று அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்களே. அது மாதிரி ஆயிஷா ரலியல்லாஹு அவங்கள தான் சொன்னோம். ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க மட்டும் கிடையாது சகோதரர்களே. பல சஹாபாக்கள் குர்ஆனுக்கு மாற்றம் என்று அவர்களுக்கு தெரியும் போது, முரணாக அவர்கள் உணரும் போது ரசூலுல்லாஹ் பெயரில் வந்தால் அதை அவர்கள் மறுத்திருக்கிறார்கள். அபு அய்யூப் அல் அன்சாரி இவர் ஒரு சஹாபி. இந்த ஆதாரத்தை இன்னைக்கு புதுசா நம்ம சொல்லல. ஏற்கனவே நம்ம இவர்களுக்கு எதிராக அபு அய்யூப் அன்சாரி குர்ஆனுக்கு மாற்றம் என்ற அடிப்படையில் ஹதீஸை மறுத்தார் என்று நம்ம சொல்லி இருக்கிறோம். அதை பத்தி வாயை திறக்கல. இதுவரைக்கும் பதில் சொன்னாங்களா? வாயை திறக்கவில்லை. ஒரு 50 ஆதாரம் காட்டுறோம், ஒரு 10 ஆதாரம் காட்டுறோம், சஹாபாக்கள் இந்த கருத்துல இருந்தாங்கன்னு சொல்லி அதுல 9க்கு நீ பதில் சொன்னீங்க, 1க்கு பதில் சொல்லல. உங்க வாதம் சரியில்லை. நீங்க முறையாக பதிலளிக்கவில்லை. ஒரு சஹாபி சொன்னாலும் சொல்லிட்டாருன்னு ஆயுமா இல்லையா? சொன்னாருங்கிறது உண்மையா இல்லையா? அபு அய்யூப் அன்சாரி ஹதீஸை குர்ஆனுக்கு மாற்றம் என்ற அடிப்படையிலே மறுத்தார் என்று நாம் சொல்லும் போது அதுக்கே நீங்க பதில் சொல்லல. ஏன் அதை பத்தி வாயை திறக்கல? பதில் சொல்லுவோம் என்று சொன்னீர்களே, எங்க பதில்? பதில் இல்ல. சட்டியில இருந்தா தானே ஆப்பையில வரும். சட்டியிலே இல்ல, எங்கிட்ட ஆப்பையில வர்றதுக்கு? அந்த புகாரில 1000 واكبتم الأحداث والأيام، رديتم الأبطال والحسام، عايشتم السلطة والسلطان. الدراما الأولى في الشرق الأوسط حميم السلطان في الجزء الرابع بعرض الأول وحصري على OSN. واكبتم الأحداث والأيام، رديتم الأبطال والحسام، عايشتم السلطة والسلطان. الدراما الأولى في الشرق الأوسط. واكبتم الأحداث والأيام، رديتم الأبطال والحسام. இத்பான் பின் மாலிக் சொன்னார். இத்பான் பின் மாலிக் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அறிவிப்பாளர் சொல்றது எத்தனை பேருங்க? ஒரே ஒரு ஆள் தான் இடையில வர்றாரு. மஹமூத் இப்னு நேரடியா பார்க்கிறார். இத்பான் பின் மாலிக் தான் இடையில கேப். சஹாபி சொன்னதாக அவர் அறிவிக்கிறார். நமக்கு இருக்கிற மாதிரி புகாரிக்கும் ரசூலுல்லாஹ்வுக்கும் 10 பேரு 8 பேரு 7 பேரு 6 பேரு அந்த கணக்கு இல்ல. ஒரே ஒரு ஆள் இத்பான் பின் மாலிக். அறிவிப்பாளர் கிடையாதுங்க. அவ்வளவு நெருக்கமா இருக்கிறார். அபு அய்யூப் என்ன செய்யறார் தெரியுமா? இந்த ஹதீஸை மறுக்கிறார். அன்கரா அலைய அபு அய்யூப் அந்த ஹதீஸை மறுத்தார். வல்லாஹி அல்லாஹ்வின் மீது ஆணையாக, மா அதுன்னு ரசூலுல்லாஹி மா குல்த கத்து, நீ சொன்ன கருத்தை ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் என்று நான் நினைக்கவில்லை. ரசூலுல்லாஹ் சொல்லலன்னு மறுத்துட்டார். ரசூலுல்லாஹ் சொல்லல, ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்க மாட்டாங்க என்று நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறார். இவரு கஷ்டமாயிடுச்சு. என்னடா நம்ம இத்பான் பின் மாலிக் சொன்னாருங்கிறோம், ரசூலுல்லாஹ் சொன்னாங்கிறோம், இவர் மறுக்கிறாருன்னு சரி நம்மளும் தப்பா கேட்டுட்டோமோ மறுபடியும் போய் கேட்கிறார். இத்பான் பின் மாலிக் போய் இந்த மாதிரி ஒரு ஹதீஸ் எனக்கு முன்னாடி சொன்னீங்களே, அந்த ஹதீஸை இவர் மறுக்கிறாரு, உண்மையில அந்த ஹதீஸ் சரிதானா? இத்பான் பின் மாலிக் சொன்னாரு, ரசூலுல்லாஹ் அப்படி சொன்னாங்க, அது சரிதான், அந்த ஹதீஸ் சரிதான். இவர் ஏன் மறுத்தாரு? அந்த ஹதீஸை நேரடியா பார்க்கும்போது கலிமா சொன்னா நரகம் ஹராம் ஆயிடுச்சுன்னு சொன்னா நரகத்துக்கு போக மாட்டாங்கன்னா, எத்தனை குர்ஆன் வசனங்கள் எத்தனை ஹதீஸ்கள்ல கொலை செஞ்சா நரகம், விபச்சாரம் பண்ணா நரகம், பொய் சொன்னா நரகம், அடுத்த பொருளை எடுத்தா நரகம், இந்த பாவத்துக்கு நரகம் சொல்லப்பட்டிருக்கு. இது நரகத்துக்கு போக மாட்டாங்க அர்த்தம் வருது என்று சொல்லி மறுக்கிறார். இதை நான் சொல்லல, ஃபதவுல் பாரில இப்னு ஹஜர் அஸ்கலானியே என்ன செய்யறாரு,
அபு அய்யூப் அல் அன்சாரி ஏன் இந்த ஹதீஸை மறுத்தார்னா, பல குர்ஆன் வசனங்களும் நபிமொழிகளும் சொல்லக்கூடிய ஒரு கருத்துக்கு முரணாக, வெளிப்படையில் முரணாக இருக்கிறனால அவர் மறுத்துட்டார். அதை மறுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அது தனி டாபிக். அவருடைய சரியான அர்த்தங்கிறது அடுத்து. இப்ப என்ன விஷயம், அபு அய்யூப் மறுத்தாரா இல்லையா? அறிவிப்பாளத்தோட சரியா இருக்குது, தொடரே இல்லை, இடையில ஒரு ஆள் தான் மறுத்தாரு. குர்ஆனுக்கு முரண் என்ற காரணத்தால் மறுத்தார். அவங்கள முகத்துக்கு நீங்க சொல்லுவீங்களா? சொல்ல முடியுமா? ஏன் பதில் சொல்லல? இருமாய் சகோதரர்களே, ஏராளமான விஷயங்கள். அபூபக்கர் பாக்கிலானி, இந்த இவங்க என்ன சொல்றாங்க, எவ்வளவு அறிஞர்களை காட்டுறோம். அபூபக்கர் பாக்கிலானி, அபூபக்கர் இப்னுல் அரபி, இப்படி பல பேரை காட்டுறோம். அந்த வழிகேடர்களும் இருக்கிறார்கள், வழிகேடர் இல்லாதவர்களும் இருக்கிறார்கள், இமாம்கள் என்று பெயர் வாங்கியவர்களும் இருக்கிறார்கள். பல பேரை காட்டுறோம். முஅத்தஸிலா என்று இல்லாதவர்களும் இருக்கிறார்கள். அபூபக்கர் பாக்கிலானி அவர் எப்படிப்பட்ட இமாம்? இந்த எப்படிப்பட்ட இமாம்னு சொல்லும் போதே ஒரு விஷயத்தை விளங்கிடும். எப்படிப்பட்ட இமாமா இருந்தாலும் தப்பு செய்வார், வழிகேடு இருக்கும். அப்ப இவரை சொல்லும் போது அவர் அந்த தப்பு சொல்லியிருக்காரு, இந்த பத்துவா தப்பா வழங்கியிருக்காரு, அதை ஏற்றுக்கிறியா என்று ஒரு குருட்டுத்தனமான கேள்வியை கேட்பாங்க. அது அல்ல இந்த டாபிக். என்ன, இமாமுங்கிறவங்க தப்பு செய்வாங்க இல்லையாங்கிற டாபிக். சொல்லி இருக்காங்களா இல்லையா, அதான் டாபிக். முஅத்தஸிலா என்று சொல்கிறீர்கள், எந்த அறிஞரும் சொல்லவில்லை என்று சொல்கிறீர்கள். குர்ஆன் சுன்னா வழியில் வந்தவர்கள் யாரும் சொல்லவில்லை என்று சொல்கிறீர்கள். குர்ஆன் சுன்னா வழியில் வந்தவர்கள் தானே சொல்லி இருக்கிறார்கள். அவர்கள் தானே குர்ஆனுக்கு முரண் என்றால் ஏற்றுக்கொள்ள கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாங்க என்று அபூபக்கர் பாக்கிலானி. எத்தனை அறிஞர்கள் நம்ம காட்டுறோம், அந்த லிஸ்ட் உங்களுக்கு வாசிக்கிறேன். சஹாபாக்கள்ல பாத்தீங்கன்னா அபு அய்யூப் அல் அன்சாரி, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இப்னு உமர் அவர்கள், இப்னு அப்பாஸ் அவர்கள், அஹ்மத் இப்னு ஹம்பல் அவர்கள், அபு ஹனீஃபா, இமாம் தஹபி, அபூபக்கர் இஸ்மாயில், இமாம் குர்துபி, ஃபஹ்ருதீன் ராஸி, அபூபக்கர் பாக்கிலானி, இப்னு அப்துல் பர், அபு இஸ்ஹாக் ஷீராஸி, அபூபக்கர் இப்னுல் அரபி, ஹத்தீபுல் பக்தாதி, இமாமுல் ஹரமைன், ரஸாலி. ரஸாலி அவர் இமாமுன்னு பேர் வாங்கியிருக்காரு, அவர்கிட்ட வழிகேடு இருக்குது. காட்டுறது ரஸாலியை காட்டிட்டாங்க. ரஸாலி அப்படி சொல்லி கேட்பியா, இப்படி சொல்லியிருக்காரு ஏற்றுக்கிறியா? அதெல்லாம் டாபிக். இங்க ரஸாலியை நம்புற கூட்டம் இருக்குது, அவன் இமாமுன்னு ஏற்றுக்கொள்ளக்கூடிய கூட்டம் இருக்குது. அவனும் சேர்ந்து எங்களை விமர்சிக்கிறான், அவனுக்கு இது பதில். தாவூதி, இப்னு ஜமா, இப்படி பல அறிஞர்கள் சொல்லி இருக்கிறாங்க. இவங்களாம் யார், முஅத்தஸிலாவா? அபூபக்கர் பாக்கிலானி யார், முஅத்தஸிலாவா? சைஃபு சுன்னா, சுன்னாவுடைய வாள், போர் வாள். அவருக்கு என்னது, சுன்னாவுடைய போர் வாள் என்று தாங்கியவர். முஅத்தஸிலாவுக்கு எதிராக களம் இறங்கியவர். முஅத்தஸிலாங்கிறீங்க, நம்ம காட்டுற ஆளை எல்லாம் இவர் முஅத்தஸிலா அல்லது முஅத்தஸிலா முதல் காட்டுமோ முஅத்தஸிலான்னாங்க, வழிகேடு இருந்தாங்க. அப்புறம் பட்டியலை அள்ளி போட்டோம். அப்ப இவர்கள் முஅத்தஸிலா சிந்தனையில் பாதிக்கப்பட்டவர்கள். புதுசா ஒரு ட்ராக், முஅத்தஸிலா சிந்தனை பாதிக்கப்பட்டவங்களா ஸ்டாம்ப் வச்சிருக்கிறாங்க, ஒரு ஸ்டாம்ப். நம்ம எவ்வளவு பெரிய அறிஞரை காட்டினாலும் முஅத்தஸிலா சிந்தனையில பாதிக்கப்பட்ட ஸ்டாம்ப் வச்சிருக்காங்களே, அதை தூக்கி குத்திடுவாங்க. நீ ஏன் சொல்லுற, முஅத்தஸிலா சிந்தனையில பாதிக்கப்பட்டவர்கள் வரலாறு, அவர்களுக்கு வரலாறு இருக்கிறது. அபூபக்கர் பாக்கிலானி முஅத்தஸிலா என்று தஹபி சொன்னாரா? அல்ல, அந்த அறிஞர் சொன்ன எத்தனை அறிஞர்கள் காட்டும். ஹத்தீபுல் பக்தாதி ஹதீஸ் கலையை தொகுத்தவர் அவரு. ஹத்தீபுல் பக்தாதி, அபூபக்கர் இஸ்மாயிலி ஹதீஸ் நூலை தொகுத்தவர், பெரிய பெரிய இமாம்கள் அவர்கள். அவங்கள முஅத்தஸிலாங்கிறீங்களே, யாரு சொன்னா? இந்த அன்சார் கபூலியை தவிர வேற யாரும் இவங்களை முஅத்தஸிலான்னு சொல்லல. அபூபக்கர் இஸ்மாயிலிய, ஹத்தீபுல் பக்தாதிய சிந்தனையால் பாதிக்கப்பட்டவர்களா? அப்போ உனக்கு நான் என்னத்தை காட்டுறது? எதை காட்டா நீங்க ஏத்துக்கிறீங்க? என்ன செய்யறது சகோதரர்களை தெரியல. முஅத்தஸிலாங்கிற வழிகள் சரி விடு, குர்ஆன் சொன்னாக்காண்டி பாடுபட்டு ஏராளமான நூலை தொகுத்து ஹதீஸ் நூல்களை, என்னது எனக்கு இவர் அறிவித்தார், இவர் அறிவித்தார், புகாரிக்கு ஈக்குவலா ஹதீஸ் நூலை தொகுத்து ஹதீஸ்களை விதியுடைய தந்தை ஹத்தீபுல் பக்தாதி, அப்படிப்பட்டவர்களை எல்லாம் காட்டி
பெரிய பெரிய அறிஞர்களை காட்டினாலும் முஅத்தஸிலா சிந்தனையில பாதிக்கப்பட்டவங்க. அப்போ உனக்கு நான் 1000 இமாம காட்டினாலும் அப்படித்தானே நீங்க சொல்லுவீங்க. 1000 இமாம காட்டுறேன், 2000 பேரை காட்டுறேன், எனது முஅத்தஸிலா சிந்தனையில பாதிக்கப்பட்டவங்க. இது என்ன? எப்படி உங்களை திருத்துறது? எப்படி உங்களுக்கு ஆதாரம் காட்டுறது? அப்ப இந்த மாதிரி சிந்திச்சு பார்க்கணும் சகோதரர்களே. முஅத்தஸிலா அவன் தானே சொல்லியிருக்கணும், வேற யாரும் சொல்லக்கூடாதுல. முஅத்தஸிலா இல்லாம இஸ்லாமிய சமுதாயம் சுன்னாவுக்காக பாடுபட்டவர்கள், குர்ஆனுக்காக பாடுபட்டவர்கள், குர்ஆன் சுன்னாவை நிலைநாட்டியவர்கள் என்று அவர்களை புகழ்ந்து, அவர்களை அங்கீகரித்து, அவர்கள் இஸ்லாத்துக்காக பெரும் பெரும் தொண்டுகளை செய்து இமாம்கள், அல்லாமா, ஆலிம் என்று பட்டம் வாங்கியவர்கள் எடுத்து காட்டினா முஅத்தஸிலா சிந்தனையில பாதிக்கப்பட்டவங்கன்னு இவர் ஒரு வார்த்தையில சொல்லிவிட்டு செல்கிறார். அப்ப இனி பேசக்கூடாது. எதுக்கு பேசுறீங்க? அவங்க உங்களுக்கு உண்மை வழங்கணும். அவங்க திருந்த மாட்டாங்க. கடைசி வரைக்கும் அப்படிதான் சொல்லுவாங்க. முஅத்தஸிலா சிந்தனையில பாதிக்கப்பட்டவர் இவர் தான் சிந்தனையில பாதிக்கப்பட்டிருக்கிறார். கடைசி எங்க போயிடுச்சு? முஅத்தஸிலா இல்லாத ஆளையெல்லாம் முஅத்தஸிலாவோட சேர்க்கிற அளவுக்கு போயிடுச்சு பிரச்சனை. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். உதாரணத்துக்கு நான் இங்க சில பழைய விஷயங்கள் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தாலும் புது சில விஷயங்கள் மட்டும் உங்களுக்கு நான் இங்க குறிப்பிடுகிறேன். ஏற்கனவே சொன்ன விஷயத்துக்கு பதில் இல்லை, பதில் அவங்க சொல்லல. பாருங்க, குர்துபி இமாமுக்கும் நம்ம வழக்கம் சொன்னோம், அவங்க பதில் சொல்லல. பாருங்க, அபு ஹனீஃபா அவர்தானே அந்த 4 மதுஹப்ல முதல் மதுஹப் இமாம் அபு ஹனீஃபா இல்லையா? அவரை ஹனஃபிகள் நிறைய, உங்க ஊர்ல ஷாஃபியாக்கு அதிகமா இருந்தாலும் ஹனஃபிகள் தான் அதிகம் இருக்கிறாங்க. அவர் ஒரு பெரிய இமாம் என்று எல்லோரும் ஏற்றிருக்கிறாங்க. நம்மளை பொறுத்தவரை இமாமா இருந்தாலும் அவற்றை வழிகேடு இருக்கும், தவறுகள் இருக்கும், பிழைகள் இருக்கத்தான் செய்யும். நல்லதை சொன்னா ஏத்துக்கிடுவோம், கெட்டதை சொல்றாங்களா, குர்ஆனை இல்லாத சொல்றாங்களா ஏத்துக்கிற மாட்டோம். இப்ப டாபிக் என்ன? அபு ஹனீஃபா முஅத்தஸிலா பட்டியல்ல வர்றாரு, அதான் டாபிக். ஆலிம் முத்தஅல்லிம் அப்படின்னு ஒரு புக்கு இமாம் அபு ஹனீஃபா அவர்கள் தொகுத்திருக்கிறார்கள். அந்த நூல்ல அபு ஹனீஃபா அவர்கள் எழுதியதாக சொல்லப்படக்கூடிய நூல், அந்த நூல்ல அவருக்கு கேட்கப்படுது, நீங்க பல அறிவிப்பாளர்கள், நம்பகமான அறிவிப்பாளர்கள் அறிவித்த செய்திகளை எல்லாம் மறுக்கிறீங்களே, இது சம்பந்தமா என்ன விளக்கம்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு, கத்திபு ஹாவுலாயி, இவர்கள் பொய் சொல்கிறார்கள் என்று நான் சொல்லுகிறேன். கேள்வி என்ன கேள்வி? இன்னைக்கு என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்கா, அதான் அங்க பிரச்சனை. அபு ஹனீஃபாட்ட வருது. புகாரில் உள்ள சில ஹதீஸ்ல அவர் மறுக்கிறார். என்ன ஹதீஸ? ஒரு விபச்சாரம் செய்யக்கூடியவன், விபச்சாரம் சம்பந்தமா வரக்கூடிய ஒரு செய்தி தான். மூமினாக இருந்து கொண்டு விபச்சாரம் செய்ய மாட்டான், இந்த மாதிரி பல ஹதீஸ்களை அவர் மறுக்கிறார். அப்ப அவர்கிட்ட கேட்கிறாங்க, இந்த செய்திகளை எல்லாம் நீங்க எந்த அடிப்படையில் பொய்ன்னு சொல்றீங்கன்னு. அவர் சொல்றார், இவர்கள் பொய் சொல்கிறார்கள் என்று நான் சொல்லுகிறேன். வலா யகூனு தக்தீபி லிஹாவுலாயி வரத்தி அலைஹிம், இவர்களை நான் மறுப்பதால், இவர்கள் சொல்லக்கூடிய கருத்தை நான் நிராகரிப்பதால், தக்தீபன் லின்னபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் நபியை மறுக்கிறேன் என்று அர்த்தமில்லை. யாரை மறுக்கிறதால? நம்பகமான தப்பா வச்சிருக்காங்க, பொய் சொல்லி இருக்கிறாங்க என்று நான் சொல்வதால் நபி பொய் சொன்னாங்கன்னு அர்த்தம் அல்ல. இன்னமா யகூனு தக்தீபு, எப்போ ஒருத்தன் ரசூலுல்லாஹ் பொய் சொன்னான்னு அர்த்தமாகும் தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொன்னா நான் மறுக்கிறேன் என்று அவன் சொன்னால்தான் அவன் ரசூலை மறுக்கிறான் என்று அவர் சொல்லிட்டு சொல்றாரு. இன்ன ஹாதல் கௌல மின்ஹு ஹுவ தஸ்தீக், யாராவது ரசூலுல்லாஹ் இப்படி சொல்லவில்லை, ரசூலுல்லாஹ் இப்படி சொல்ல மாட்டார்கள், இது குர்ஆனுக்கு மாற்றமாக இருக்கிறது என்று யாராவது சொல்லி ஒரு ஹதீஸை மறுத்தால் அவன் நபியை மறுக்கவில்லை, நபியை உண்மைப்படுத்துகிறான். அவன் நபியை மறுக்கவில்லை, நபியை உண்மைப்படுத்துகிறான். ஒரு தன்சீஹுல்லஹு மினல் ஹிலாஃபி அலல் குர்ஆன்,
குர்ஆனுக்கு மாற்றமாக நபி பேச மாட்டார் என்று நபியை அவன் தூய்மைப்படுத்துகிறான் என்று எவ்வளவு அற்புதமாக அவர் அன்றைக்கு சொல்லியிருக்கிறார். அப்படி சொல்லிட்டு என்ன சொல்றாரு, இதையும் மீறி எவனாவது இப்படி பேசிக்கிட்டு இருந்தா அவன் தான் நபி மேல இட்டு கட்டுறாங்கிறதையும் சேர்த்து சொல்றாரு. அப்போ அபு ஹனீஃபாவை மோத்திலான்னு சொல்லுங்க, அல்லது அந்த ஸ்டாம்பை வச்சு இன்னைக்கு குத்திருங்க. இது வரைக்கும் குத்தல, இப்ப குத்தலாம். என்ன, அவர் முஅத்தஸிலா சிந்தனையில பாதிக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்லுங்க. இந்த மாதிரி சகோதரர்களே பல விஷயங்கள். இப்னு அப்பாஸை பத்தி சொன்னேன். ஏன்னா இப்னு அப்பாஸ் சொல்லிட்டேன் இல்லையா, கேட்பாங்க கேள்வி, இப்னு அப்பாஸை புதுசா சேர்த்திருக்கிறாங்க அப்படிம்பாங்க. அதுக்குரிய ஆதாரத்தை சொல்லிடுறேன். அல் அமாலி ஃபி ஆசாரி சஹாபா அப்படிங்கிற நூல்ல இருக்கிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் வழியாக ஆதாரப்பூர்வமான அறிவிப்பாளர் தொடரோட அறிவிக்கப்படுகிறது. இப்னு அப்பாஸ் சொல்றதை கேளுங்க. இதா ஹத்தஸ்துக்கும் அன் ரசூலில்லாஹி ஹதீஸன்